ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, குளோட்ரிமாசோல் ப்ளஸ் மெக்லோமெத்தாசோல் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, அல்லது யாரெல்லாம் எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன தெரிஞ்சுப்போம். ஸ்கின் பூஞ்சை தொற்று, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுடன் கூடிய ஸ்கின் சிவந்து போதல், அரிப்பு மற்றும் வீக்கம், இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்க பகுதிகளில் பூஞ்சை தொற்றுக்கள் மற்றும் ரிங்வார்ம், சோக்கிச், அத்லெட்டிக் ஃபுட், பாதங்களில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் அரிப்பை விரைவாக குறைக்கவும், தோல் சிவந்து போதல் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும், சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்களை ஆரம்ப காலத்திலேயே தடுத்து நிவாரணம் தரவும், தோல் எரிச்சல் மற்றும் அசௌகரியத்தை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இதுல குளோட்ரிமாசோல் இருக்கிறதுனால பூஞ்சை செல்களினுடைய மேல இருக்கக்கூடிய சுவர்கள் வளர்வதை தடுக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அந்த செல்களினுடைய செல் மெம்பரைனை வளர விடாம இந்த மருந்து தடுக்குது. எர்கோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய பொருளுடைய உற்பத்தியை தடுக்கிறதுனால பூஞ்சைகளுடைய வளர்ச்சி தடைப்பட்டு மற்றும் அதனுடைய இனப்பெருக்கம் தடைப்பட்டு பூஞ்சைகள் எல்லாம் அழிஞ்சு நம்ம ஸ்கின்னை இந்த மருந்து பாதுகாக்குது. அடுத்து, மெக்லோமெத்தாசோல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி அரிப்பு, சிவந்து போதல் மற்றும் வீக்கத்தை விரைவாக குறைக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் என்பதை தெரிஞ்சுப்போம். கைகளை சுத்தமா நல்லா கழுவிட்டு பிறகு பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமா வாஷ் பண்ணிட்டு அந்த பகுதி நல்லா உலர்ந்த பிறகு இந்த கிரீமை மெல்லிதா ஒரு அடுக்கா தடவினா போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இருமுறை பயன்படுத்தினால் போதுமானது. பொதுவா இந்த கிரீமை ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் எரிச்சல், அரிப்பு, சிவந்து போதல், ஸ்கின் ட்ரைனஸ், ஸ்கின் பர்னிங் சென்சேஷன் மற்றும் லேசான சுளுக்கு உணர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த மருந்தை நீண்ட காலம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டெராய்டு இருக்கிறதுனால ஸ்கின் தின் ஆயிடும், ஸ்கின் மெல்லிதா மாறிடும், ஸ்டிச் மார்க் ஏற்படும், ஸ்கின்னுடைய கலர் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, முகப்பரு அதிகரிக்கும். அதே போல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியானது போல ஸ்கின்னுக்கு மேல தோன்றும். ஆனா நீங்க இந்த மருந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க, திறந்த காயம், ஓப்பனாக இருக்கக்கூடிய புண் மேலே இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் குழந்தைகளுக்கு டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மருந்தை பயன்படுத்தணும். இந்த மருந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்து, அரிப்பை குறைக்கும். நீண்ட கால பயன்பாட்டுக்கு இந்த மருந்து பயன்படுத்தக்கூடாது. இதே போல உங்களுக்கு வேற ஏதாவது மெடிசனுடைய டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்க. நான் அதுக்குண்டான வீடியோ போஸ்ட் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.